So, my dear 11th students, we are in chapter 9, memory representation. So, already நம்ம variables, data types இதெல்லாமே பார்த்தோம். இப்போ memory representation ஒரு particular variableக்கு நான் particular data typeக்கு எப்படி அந்த memory internally represent ஆகும், how can be allocated the particular values in that internal memory அப்படிங்கிறது தான் இந்த memory representationsல பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கேருக்கு அண்ட் தென் இன்டீஜருக்கு அது மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுமா கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா கிடையாது. லைக் இட் கேன் ஹோல்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஸ் வெல் அஸ் அ பாசிட்டிவ் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -96 அப்படி இருக்குன்னா அப்போ அந்த மைனஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், அப்போ அது சைன்டு இன்டீஜர்ஸ் அப்படின்னு அலோகேட் ஆகும். அப்போது நமக்கு சைன்டு இன்டீஜர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் ஆகும். அன்சைன்டு மீன்ஸ் என்ன, நார்மல் 96 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக 96னே கொடுத்துடலாம். அதில் ப்ளஸ் 96ன்னு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ப்ளஸ் இண்டிகேட் ஆகலனாலும் இட் வில் பி அ பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? அப்போ இட் இஸ் அ சைன்டு நம்பர்ஸ். ஸோ இது மாதிரி நமக்கு சைன்டு இன்ட்டு அன்சைன்டு இன்ட்டு ஃப்ளோட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாதிரியான மெமரி ரெப்ரசன்டேஷன்ஸ் இன்டர்னலாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, memory representation of fundamental data types. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் fundamental data types என்னென்னலாம் இருக்குது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுள், லாங், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் டேட்டா டைப்ஸு. அண்ட் தென் ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், ஃப்ளோட்டுக்கு எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் we are just going to see. One of the most important reason for declaring a variable as a particular data type is to allocate appropriate space in memory. இப்போ எதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் நீடடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு வேரியபிளுக்கு டேட்டா டைப் இல்லாமல் நம்ம அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணவே முடியாதுன்றதையும் பார்த்தோம். அப்போது நார்மலாக ஒரு ஏ அப்படின்னும் போது அதை இன்டீஜர் டைப்பாக டிக்ளேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏக்குள்ளார இன்ட் வேல்யூ மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது எதுக்காக நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்குள்ளார எதுக்கு ஏவை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ஏக்குள்ளார ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். இட் கேன் ஹோல்ட் எனி வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ண போகுது ஏங்கிற ஒரு வேரியபிள். அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னும் போது அதுக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இன்ட்டுங்கிறத கொடுக்குறோம். விச் மீன்ஸ் இன்ட்டுன்னா அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்கும் மெமரியில். ஃப்ளோட்டுன்னா ஃப்ளோட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும் காமனாகவே மெமரி ஸ்பேஸில். அப்போது அலோகேட்டிங் அப்ரோப்ரியேட் ஸ்பேஸ் இந்த மெமரி, நம்மளுடைய இன்டர்னல் மெமரியில் ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணும் ஏவுக்கு. அப்போ அந்த ஸ்பேஸ்க்குள்ளார மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி வி ஆர் யூஸிங் declaring a variable and storing the values in that particular variable. Okay, as per the stored program concept, every data should be accommodated in main memory before they processed. So எல்லா ப்ரோக்ராம்லேயுமே நம்ம ஒரு கான்செப்ட் எழுதுகிறோம், ஒரு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு மெயின் மெமரியில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் இட் கேன் பி ப்ராசஸ்ட், இட் கேன் டேக் ஃபார் த ப்ராசஸிங். ஓகே, ஃபைன். நவ் ஸோ த C++ கம்பைலர், நம்மளுடைய C++ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணும் ஒவ்வொரு டேட்டாவும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. அந்த ஒவ்வொரு டேட்டாஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதில் ஏதாச்சும் ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணும். ஸோ ரெக்டிஃபை பண்ணி எரர் த்ரோ பண்ணும். த்ரோ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எரரை கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் தென் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் அ அவுட்புட். தோ அவுட்புட் கன்சோல் ஸ்க்ரீன் உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? யா, ஃபார் திஸ் பர்பஸ் அப்போது இந்த கம்பைலர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணும், அலோகேட் பண்ணும். எதுக்காக, நம்மளுடைய பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் டேட்டாஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணலாம், அந்த டேட்டா என்ன வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த வேரியபிள் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி C++ கம்பைலர் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். ஓகே, த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் how much of memory space allocated for the fundamental data type. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபாலோயிங் டேபிள். இன்ட்டுக்கு எவ்வளோ பைட்டு, அன்சைன்ட் இன்ட்டுனா எவ்வளோ பைட்டு, அண்ட் தென் மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா எவ்வளோ பைட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மெமரியில் இன்சைடில் என்னென்ன பைட்ஸு. கம்ப்யூட்டர் கேன்
except only the mission language. அந்த mission language தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிட்ஸ்ன்னு சொல்கிறோங்களா. ஸோ 8 bits combined together உங்களுக்கு என்னது, ஒரு பைட்டு. இது உங்களுக்கு தெரியும் சரியா. அப்போ இது மாதிரி தான் உங்களோட இன்டர்னலாக 1 by 1 உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், அலோகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் வேல்யூஸ் அலோகேட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். பாருங்கள், மெமரி அலோகேஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப். ஸோ நார்மலான ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் நம்ம காமனாக பார்க்க போகிறோம். கேருக்கு ஒரு பைட்டு. அப்போ ஒரு பைட் அப்படின்னும் போது உங்களுக்கு எத்தனைனா 8 பிட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? 1 2 3 4 5 6 7 8 பிட்ஸு சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது, ஒரு பைட்டு. அப்போது எனக்கு ஒரு கேரக்டர், எனக்கு ஸ்ட்ரிங் கிடையாது, ஒரு கேரக்டருக்கு ஒரு பைட். ஓகே, இன்டீஜருக்கு 2 பைட்ஸ். 2 பைட்ஸ் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஒரு 8 பிட்டு 16 பிட்ஸ் அலோகேட் ஆகும். ஓகேவா? ஃப்ளோட்டுன்னா 4 பைட்ஸு 16 பிட்ஸ் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் ஒரு 16 பிட்ஸ், அப்போ 32 பிட்ஸு. ஓகேவா? அண்ட் டபுள் அப்படின்னும் போது டபுள் ஆகும், தட் இஸ் 8 பைட் 64 பிட்ஸ் அலோகேட் ஆகும். புரியுதுங்களா? அதாவது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். 8 பிட்டுன்னா ஒரு கேரக்டருக்கு, அதுவே டபுளாக ஆகி 16 பிட்ஸ்னாக்கா இன்டீஜருக்கு. ஃப்ளோட்டுக்கு அதே மாதிரி இது ரெண்டு இல்லாமல் இன்னொரு ஒரு 8 பிட்ஸ் இருக்கும், இன்னொரு ஒரு 8 பிட்ஸ். அப்போ ஓவராலாக இது ஒன்று, இது ஒன்று, இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட், ஓவரால் 32 பிட்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு 4 8 பிட்ஸ், இது ஒரு 8 பிட்ஸ், இது ஒரு 8 பிட்ஸ், இது ஒரு 8 பிட்ஸ், இது ஒரு 8 பிட்ஸ். அப்போ மொத்தமாக என்ன, இது ஒரு 32 பிட்ஸ், இங்கே இருக்கிறது ஒரு 32 பிட்ஸ். ஓவராலாக உங்களுக்கு 64 பிட்ஸ் வந்து உங்களுக்கு கலக்கையும், விச் இஸ் 8 பைட். ஓகேங்களா? ஸோ அதோட ரேஞ்ச் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், -128 to 127. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு இன்ட்டுக்கு கேருக்கு அந்த மாதிரி 1 by 1 அலோகேஷன்ஸையும் மெமரி ஸ்பேஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட. மாடிஃபயர்ஸ், இப்போ நம்ம டேட்டா டைப்பு பார்த்தோம். டேட்டா டைப்லேயே மாடிஃபயர்ஸ்னால் என்ன? ஸோ மாடிஃபயர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் எனக்கு இன்ட்டு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருந்தோம், எனக்கு 2 பைட்ஸு. ஸோ இப்போ இந்த 2 பைட்ஸில் என்னால் பண்ண முடியாது, லாங் இன்ட்டுன்னு கொடுக்கும்போது அந்த லாங் என்ன பண்ணுன்னா உங்களுடைய இன்டீஜருடைய ஸ்பேஸு, அதாவது இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ எனக்கு இன்டீஜராக தான் இருக்கும், ஆனால் அந்த இன்டீஜர் ஸ்பேஸை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணியும் கொடுக்கும். அதை தான் என்னென்னா மாடிஃபயர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சேம் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து 120. அப்போ 120ங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு உனக்கு 2 பைட்ஸ், இன்டீஜருக்கான பைட்ஸே போதும். இதுவே 100 ஃபேக்டோரியல்னும் போது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும். எந்த அளவு உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூஸ் தான், பட் இட் வில் பி எக்ஸ்பேண்டட். அப்போது அந்த இடத்துல நான் லாங்கு, டபுள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கணும். சரிங்களா? யூஸிங் வித் தட் மாடிஃபயர்ஸ். அப்போ என்னென்ன மாடிஃபயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, எங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக வேணுமோ அங்கே ஷார்ட்டாகவும், எங்கே உங்களுக்கு லாங்காக வேணுமோ அங்கே லாங்காகவும் கொடுத்து நீங்கள் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். So modifiers are used to modify the storing capacity. அதோடைய storing capacity modify பண்றதுக்காக. It's not modifying the variables as well as values. It is used to modify the storing capacity. நம்மளுடைய capacity இருக்கு இல்லைங்களா, memory space, அந்த memory space வேணும்னா extend பண்ணிக்கலாம், வேண்டாம்னா reduce பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம modifiers யூஸ் பண்ணுறோம் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பில், எக்ஸப்ட் void டைப்புக்கு தவிர மீதி எல்லாத்துக்குமே. Fixed range of values to store data items in memory. ஃபிக்ஸ்டாக ஒரு ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த ரேஞ்ச் இல்லாமல் நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் யூஸிங் வித் த மாடிஃபயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், int data type can store only 2 bytes of data. int வந்து 2 பைட் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அலோகேட் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இன் ரியாலிட்டி some integers data may be more length and may need more space in memory. So 5 factorial என்னும் போது 120க்கு 2 bytes போதும். இதுவே 100 ஃபேக்டோரியல் அப்படின்னும் போது இன்டீஜர் டைப் தான் அது, ஆனால் கண்டிப்பாக அங்கே என்ன ஆகாது, உங்களுக்கு மோர் லென்த்தாக இருக்கும், அங்கே நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். பட் என்ன டைப்பில், இன்டீஜர் டைப்லேயே தான். அப்போ we can use it like this, long int அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். In this situation we use a modify the memory space. இப்போ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்மளுடைய மெமரி ஸ்பேஸை நம்ம மாடிஃபை பண்ணுறோம், which is larger integer values-ஆக சேஞ்ச் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் அந்த மாதிரி.
ஸோ மாடிஃபையர்ஸ் கேன் யூஸ் டு மாடிஃபை, தட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஆர் ரெடியூஸ் த மெமரி அலோகேஷன். மெமரியுடைய அலோகேஷனை ஈவன் இட் கேன் எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும், அப்படி இல்லைனா ரெடியூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு 4 மாடிஃபையர்ஸ் இருக்குது C++ல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைன்ட், அன்சைன்ட், லாங், ஷார்ட். ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஷார்ட் இன்ட்டு நம்ம டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுறோம் இல்லைங்களா, வேரியபிளை ஷார்ட்டு இன்ட்டுன்னு கொடுத்து ஏ இப்படி கொடுக்கலாம். லாங் இன்ட்டு பி, நார்மலாக இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாடிஃபையர் வேணுமோ அதை ப்ரீவியஸாக நம்ம கொடுக்கணும். தட்ஸ் வாட் யோர் மாடிஃபையர்ஸ் ஆஃப் டேட்டா டைப். ஓகே, ஸோ நவ் இன்டீஜர் டைப். இன்டீஜர் டைப் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் ஷார்ட்டு, அன்சைன்ட் அண்ட் சைன் இன்ட்டு. பாருங்கள், ஷார்ட்டுக்கு எவ்வளோ பைட்ஸ் இருக்குது, எவ்வளோ பிட்ஸ் இருக்குது, அண்ட் அன்சைன்டுக்கு அண்ட் லாங்குக்கு எல்லாம் பார்க்கலாம். ஷார்ட் டேட்டா டைப்னாக்கா 2 bytes தான் இருக்கும், 16 bits அதோடைய ரேஞ்சு. அன்சைன்டாக இருந்துச்சுனாக்கா அண்ட் இன்டீஜர் வித்தவுட் மைனஸ் சைன், மைனஸ் சைன்லாம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஒரு இன்டீஜர். அப்போ அதுக்கு 2 bytes தான் 16 bits. 2 bytesனாவே 16 bits பிகாஸ் 8 bits ஈக்குவல் டு 1 byte. அப்போ 2 bytes அப்படின்னும் போது 16 bitsஸாக தான் வரும். சைன்டு ஷார்ட்டுக்கு என்ன வரணும்னா an integer number with மைனஸ் சைன். வித்தவுட் மைனஸ் சைன் இருக்கிறது தான் அன்சைன்டு. சைன்டு இருந்ததுன்னா மைனஸ் சைன் இருக்கிறது. இப்போது 121 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நம்ம ப்ளஸ் போட்டாலும் போடாட்டியும் இது என்னது பாசிட்டிவ் தான். இதுவே -128னா கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ் மைனஸை இண்டிகேட் பண்ணியே ஆகணும். அது இருந்தால் தான் -121ங்கிறது தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் சைன்டு ஷார்ட்டில் வரும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு 2 bytes. இப்போ நார்மலாக ஒரு இன்டீஜருக்கு 2 bytes, தட் இஸ் 16 bytes. அதாவது ஒரு இன்டீஜர் வந்து சைன்டாகவும் இருக்கலாம், சைன் இல்லாமலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும். அதனால தான் நம்ம எல்லா பிளேஸ்லையுமே இன்ட்டுன்னு கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ நம்ம ரன் டைமில் யூசர்கிட்ட இருந்து ஏ வேல்யூவை கெட் பண்ணுறோம். நான் யூசர் கெட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாகவும் கொடுக்கலாம் -1ன்னு, இல்லை ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக ஒரு நெகட்டிவ் வேல்யூவாகவும் கொடுக்கலாம், ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாகவும் 10ங்கிறத கொடுக்கலாம். அப்போ எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்டீஜராக மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே கொடுக்குறோம். ஓகே, நவ் அன்சைன்டு இன்ட்டு. அன்சைன்டு இன்ட்டை பொறுத்த வரைக்கும் an integer without any sign, எந்த ஒரு சைனும் இல்லாமல், அதாவது மைனஸ் சைன்லாம் கூட இல்லாமல், அதுக்கு 2 bytes and 16 bytes. சைன்டு இன்ட்டுனா வித் சைனோடு இருக்கிறது அதுக்கும். அடுத்தது போத் ஷார்ட் அண்ட் இன்ட் ஆர் சிமிலர். ஸோ இப்போ பாருங்கள், லாங் இது வரைக்கும் நம்ம இன்ட்டு ஷார்ட்லாம் பார்த்தா, இப்போ லாங்னாக்கா 4 bytes. ஓகேங்களா, அப்போ 32 bits இருக்கும். அன்சைன்டு லாங்குக்கு அதே மாதிரி 4 bytes 32 bits. சைன்டு லாங்குக்கு அதே மாதிரி 4 bytes 32 bits. சைன்டு லாங்காக இருந்ததுனாக்கா வித்தவுட் எனி சைன், அன்சைன்டாக இருந்ததுன்னா, சைன்டு இருந்ததுன்னா வித் சைனோட இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யோர் இன்டீஜர் டைப்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன் இந்த கம்ப்யூட்டர் இன்டர்னல் மெமரி. அண்ட் நவ் கேர் டைப். இப்போ கேர் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி அலோகேஷன் ஃபார் கேர் டைப் டேட்டா டைப்ஸ். கேரக்டருக்கான டேட்டா டைப்ஸ் 1 byteன்னு சொல்லும் போது 8 bitsஸாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ கேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆஸ்கி கேரக்டர். கேர்னா என்னென்னா AEIOU இப்படி கொடுக்குறேன். அப்போது இது கேபிட்டல் லெட்டர் ஏ, இது ஸ்மால் லெட்டர் இ இருக்குது. ஏதோ ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் மட்டும் நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் கோட்ஸ் கூட. அப்போ இந்த பர்டிகுலர் சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆஸ்கி வேல்யூ ஒரு 8 bitsல இருக்கும். அதை கம்பைன் டுகெதர் நம்ம என்ன சொல்லுவோம், 1 byteன்னு சொல்கிறோம். இதிலே அன்சைன்டு கேரக்டர், சைன்டு கேரக்டர்னு இருக்குது. அன்சைன்டாக இருந்ததுன்னா வித்தவுட் சைன், சைன்டு கேராக இருந்ததுன்னா வித் சைனோட இருக்கும். ஓகே, ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்டுக்கு 2 bytes இருக்க மாதிரி, கேருக்கு 1 byte இருக்க மாதிரி, ஃப்ளோட்டிங்க்கு 4 bytes இருக்கும். சைன்டு ஃப்ராக்ஷனல் வேல்யூ. அப்போ 4 bytes இருக்கும்போது 32 bits. இதுவே டபுளாக இருந்துச்சுன்னா 4லேருந்து இன்னும் டபுள் ஆகும், விச் மீன்ஸ் 8 bytesஸாக இருக்கும், 64 bits. லாங் டபுளாக இருந்ததுன்னா 10 bytes, அதாவது 80 bits இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஏன் அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக லாங் டபுள் இல்லைனா லாங் டபுள் இந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல லாங் டபுளுங்கிறத நம்ம லாங் இன்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் கன்வீனியன்ட். ஓகே, நவ் memory allocation is subjected to vary based on the type of a compiler that is being used. நம்மளுடைய மெமரி லொக்கேஷன் வந்து கம்பைலரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஒரு சிலதெல்லாம் சேமாக தான் இருக்கும். டர்போ C++ கம்பைலர் சரியா,
இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, தேவ் C++. இட் ப்ரொவைட்ஸ் மோர் ஸ்பேஸ் டு இன்ட்டுக்கு லாங் டபுள் டேட்டா டைப்ஸ்க்கும் ரொம்ப அதிகமான ஸ்பேஸை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா டர்போ சிக்கும் தேவ் C++க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் டேட்டா டைப் ஷார்ட் கொடுத்தா இதுக்கும் 2 தான், இதுக்கும் 2 தான். அதாவது டிஃபர்ஸ் வந்து கம்பைலரை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு மெமரி ஸ்பேஸ் டிஃபர் ஆகும். சரிங்களா, அன்சைன்டுக்கும் 2 தான், சைன்டுக்கும் 2 தான், இன்ட்டுக்கு 2. இங்கே பாருங்கள் தேவ் C++-ஐ பொறுத்த வரைக்கும் 4. இன்டீஜருக்கு கண்டிப்பாக தேவ் C++ல 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ அன்சைன்ட் இன்ட்டுக்கு இங்கே எல்லாமே பாருங்கள் 2 தான் இருக்குது, இங்கே லாங்குக்கு தான் 4. ஸோ இங்கே எல்லாமே 4 தான் வரும் உங்களுக்கு. கேருக்கு 1 தான். ஃப்ளோட்டுக்கு இங்கே 4 8, இங்கே 4 8. இங்கே பாருங்கள் லாங் டபுளுக்கு இங்கே 10 தான் வருது, பட் இங்கே 12 ஸ்பேஸ் வருது, 12 பைட்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இதுதான் உங்களுடைய டிஃப்ரென்ஸு, அதாவது மெமரி அலோகேஷன். இப்போ என்னுடைய கம்பைலர் டர்போ C++க்கு வேறு ஒரு கம்பைலர், ஸோ அங்கே என்னுடைய அலோகேஷன்ஸ் அண்ட் மெமரி ஸ்பேஸ் வேறு மாதிரி இருக்குது. தேவ் C++ ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இன்ட்டுக்கு டபுளுக்கெலாம். ஓகேவா, ஸோ நவ் சின்ஸ் தேவ் C++ provides 4 bytes to இன்ட்டுக்கும் லாங்குக்கும் 4 bytes ப்ரொவைட் பண்ணுது. எனி ஒன் ஆஃப் திஸ் கேன் be used to handle bigger integer value while writing program. அப்போ நம்ம bigger integer values யூஸ் பண்ணுறோம், அப்போ அதோடைய சைஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணுன்னா we can use this function size of function. size of எந்த வேல்யூவோ இல்லை எந்த வேரியபிளோ அந்த வேரியபிள் உள்ள கொடுத்தோன்னா இதோடைய பிட்ஸ் என்ன பைட் என்ன அப்படிங்கிறது அவுட்புட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்குள்ளார நம்ம ஏதோ ஒரு 78.666 இது மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். சைஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது அப்போ ஏவுடைய மெமரி ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறது லைக் எத்தனை பிட்டு 12 பிட்ஸு இல்லை 12 பைட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு மெமரி ஸ்பேஸ் உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்கள் இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அதாவது நம்மளுடைய வேரியபிள் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது அந்த மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்குங்கிறத கூட நீங்கள் அவுட்புட்டில் பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் திஸ் சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர். ஓகே, so now number suffix in C++. number suffix in C++ல நான் லாங் டபுள் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் எல் யூஸ் பண்ணலாம், யூ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அன்சைன்டு லாங்குக்கு, அன்சைன்டு இன்ட்டுக்கு, ஸோ இது மாதிரியும் நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் வேல்யூஸ்க்கு எஃப் யூஸ் பண்ணலாம், அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். there are different suffixes for integer and floating. நம்ம இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டிங்க்கும் சஃபிக்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, suffix can be used to assign the same value in the different type. ஒரு சேம் வேல்யூவை டிஃப்ரெண்ட் டைப்பில் அதே வேல்யூவை லாங் இன்டீஜர்லேயும் இருக்கணும், அன்சைன்ட் இன்ட்லையும் இருக்கணும். அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் திஸ் சஃபிக்ஸ் வேல்யூஸ், சஃபிக்ஸ் லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் 45 இன் இன்ட் லாங், 45 நான் இன்டீஜர்லேயும் ஸ்டோர் பண்ணணும், லாங்லேயும் ஸ்டோர் பண்ணணும், அன்சைன்லேயும் ஸ்டோர் பண்ணணும், சைன் லாங்லேயும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ லாங்கு அன்சைன்ட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா 45L 45U, அப்போது இது லாங்கு இது அன்சைன்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கம்பைலர் கேன் அக்செப்ட் திஸ். ஸோ எல்லை பார்த்ததும் அது என்ன பண்ணும் லாங்கு, இது வந்து இன்டீஜர் ஆஃப் லாங் இன்டீஜர், இது அன்சைன் லாங் இன்டீஜர் அப்படிங்கிறது இட் கேன் அக்செப்ட் இட். This type of declaration constructs instructs the compiler to store given values as long and unsigned. எஃப்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்காக. ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 3.14 எஃப்னு கொடுத்தோன்னா இது ரிகார்ட்ஸ் டு ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது தெரியும். சரியா, ரிகார்டிங் திஸ் இன்ட்டு ஃப்ளோட் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 45L அப்படின்னும் போது இது லாங்குன்னு அர்த்தம், 3.14 எஃப்னும் போது இது ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேவ் C++ல. ஓகே, தட் கான்செப்ட் இஸ் கால்ட் நம்பர் சஃபிக்ஸஸ் இன் C++. Okay, so students, so far we have covered memory locations பற்றி பார்த்தோம், memory allocations பற்றி பார்த்தோம். சரிங்களா, ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கான எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும், எதனால் டேட்டா டைப் கொடுக்குறோம். ஃபார் அலோகேட்டிங் த ஸ்பேஸ் அலோகேஷன் இருக்கிறதுக்காக தான் நம்ம டேட்டா டைப் கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெமரி ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம டேட்டா டைப்பை நீடடாக கொடுக்குறோம். இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அதை அலோகேட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் டேட்டா மாடிஃபையர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் கொஞ்சம் நம்மளுடைய ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கணும்னா we can use the data modifiers. Okay, so students, I hope you understood this session. Remaining things we'll discuss in next class.
ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் வர்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் உங்கள் புக் பேக்கில் இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.